கடக ராசியினருக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்க ராசிக்குள்ளேயே வர்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய நற்பலன்களை செய்யறது தான் காத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வரக்கூடிய கேது பகவான் அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபேமிலியிலே ஆகட்டும், இல்லை பிஸ்னஸ் சார்ந்தாகட்டும் தடைகளை ஏற்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருந்தாலுமே குரு பகவான் வந்து அதெல்லாம் ஈடுகட்டக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாரு. குரு இருக்கிற இடத்துலையும் சரி, அது பார்வை செய்கிற எல்லா இடமே சரி உங்கள் கடகராசிக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால நீங்கள் தடைப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் அப்படி அப்படியே நிற்கிது அப்படின்ற மாதிரியான எல்லா விதமான முயற்சிகளுமே வந்து வெற்றியாகக்கூடிய காலகட்டம் இப்படின்னே சொல்லலாம். பல வருடமாக நீங்கள் செஞ்சு வச்சிட்டு இருந்த ஒரு வேலைக்கான பலன் கிடைக்கக்கூடிய வருடம் தான் இது. அதுக்கான வேலைகள்லாம் இந்த மாதம் ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ஆரம்பமாக போகுது. வேலையில் இருந்த நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தீர்ந்து நல்ல வந்து அதில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி நல்ல சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏற்பட போகுது. தெய்வீகம் சார்ந்த நிறைய விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு காட்ட ஆரம்பிக்க போகிறீங்க. அது வந்து உங்கள் லைஃபுக்கு வந்து ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சக்ஸஸும் உங்கள் லைஃப்க்கு கொண்டு வர மாதிரி விஷயமா தான் இருக்கும். நிறைய வந்து கோயில் யாத்திரைகள் போகிறது, திருத்தலங்கள் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் நீங்கள் முன்னெடுத்து வைக்க போகிறீங்க.